ஒரு நிமிஷம் இருதயத்தில் கை வைங்க, கண்களை மூடுங்க. இயேசுவை அப்படியே கண் முன்னால நிறுத்தி, இயேசுவே என்னோடு பேசும், எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்படி கேளுங்க. இயேசுவே என்னோடு பேசும், இன்றைக்கு எனக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வல்லமையை, உம்முடைய அன்பை, உம்முடைய அற்புதங்களை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். ஓகே, இப்போ வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். நான் என்னுடைய தத்துவம், கொள்கை எதையும் பேசுவது இல்லை. மனிதனுடைய வார்த்தையினால என்ன அற்புதம் நடக்கும்? மனிதர்கள் ஏமாற்றுகிற வார்த்தைகளை பேசி மக்களை வசப்படுத்துவாங்க. அந்த நேரம் சிரிக்கலாம், நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையோ அற்புதங்களையோ கொண்டு வர முடியாது. நான் சொல்லுவது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உயிர் உண்டு, ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. அதனால் இந்த வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாள், அதாவது இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பண்டிகை என்று எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களிலும் குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா என்ற பாடல் பாடி ஆராதனை செய்திருக்கிறாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸில் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. அதை பற்றின ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படுவதற்கு அந்த வாரத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக எருசலேம் பட்டணத்திற்கு பவனியாக வந்தார் என்பதாக. 3½ ஆண்டு காலம் இயேசு ஊழியம் செய்தார். 30 வயதில் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் பிரசங்கம் பண்ணினார், வியாதியஸ்தரை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், மக்களுக்கு நல்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோகத்திற்கு போகிற வழிகளை குறித்து போதித்தார், வாழ வேண்டிய முறைகளை கற்றுக் கொடுத்தார். அப்படி இயேசு ஜனங்களோடு பழகி ஜனங்களோடு நடந்து அற்புதம் செய்தவர். எருசலேமை நோக்கி, அந்த பட்டணத்தில் தான் தேவாலயம் இருக்கிறது, யூதர்கள் ஆராதிக்கிற அந்த பெரிய தேவாலயம் இருக்கிறது. அங்கே தான் ஆசாரியர்கள், மத தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்போது இயேசு எருசலேமுக்கு வந்து போவார். இப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு கழுதையின் மீது அவர் பவனியாக வந்தார் என்பதாக வேதத்திலே பார்க்க முடியும். என்ன கழுதை மேலே வந்தார் அப்படி என்பதை சாதாரணமாய் நினைக்கலாம். இயேசு கழுதின் மீது பவனியாய் வந்தபோது ஜனங்கள் அந்த கழுதைக்கு முன்பாக வஸ்திரங்களை விரித்தார்கள், குருத்தோலைகளை போட்டாங்க, குருத்தோலைகளை கையில் பிடித்து கொண்டு பாடல் பாடி ஓசன்னா என்று துதித்து கொண்டு வந்தார்கள். இது எதை காட்டுகிறது? அவர் இயேசு கிறிஸ்து ஏறி வந்த கழுதை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சாதாரண கழுதை அல்ல, கோவேறு கழுதை என்று சொல்லக்கூடியது. குதிரை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதில் தான் இயேசு பவனி வந்தார். எதற்காக அது என்று சொன்னால், அந்த காலத்தில் ஒரு தேசத்தினுடைய ராஜா யுத்தத்திற்கு போனால் குதிரையிலே போய் அவங்க யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் பண்ணி அவங்க வெற்றி பெற்று விட்டால், வெற்றி பெற்று தங்களுடைய சொந்த தேசத்திற்கு பட்டணத்துக்கு திரும்பி வரும் பொழுது அந்த பட்டணத்தின் வாசலில் இருந்து பட்டணத்துக்குள்ளே கோவேறு கழுதை, கோ என்றால் ராஜா என்ற அர்த்தம், கோவேறு கழுதை என்றால் ராஜா ஏறக்கூடிய கழுதை என்று அர்த்தம். அப்போது ராஜா வெற்றி பெற்று வரும்போது அந்த கோவேறு கழுதையில் அவரை ஏற்றி அந்த பட்டணம் முழுவதிலும் அவரை ஊர்வலமாய் கொண்டு போவாங்க. ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்து மகிழுவாங்க, எங்கள் ராஜா வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பதாக. அது ஒரு ராஜ பவனி. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு எங்களுக்கு ராஜா, அவர் எங்கள் ஆளுகை செய்கிற ராஜா என்பதாக மக்களை அவரை ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அந்த கழுதையின் மீது ஏற்றி பவனியாக அழைத்து வருகிறார்கள். ஓசன்னா என்று எல்லாரும் துதித்து பாடுகிறாங்க. சீஷர்கள்லாம் மகிழ்ந்த நடனம் ஆடுறாங்க, துதிக்கிறாங்க. ஓசன்னா என்றால் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று அர்த்தம். அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தேவனை புகழ்ந்து அழைத்து கொண்டு வர்றாங்க. அந்த சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கபனியாக எருசலேமுக்கு வந்தபோது 3 காரியம் சொல்லப்படுகிறது. அந்த 3 காரியத்தை சுருக்கமாய் உங்களுக்கு விளக்கி சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கவனமாக இதை கேளுங்க. முதலாவது என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எருசலேம் நகரத்தை இயேசு பார்த்து, லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வசிக்கிறாங்க, அந்த நகரத்தை பார்த்து அவர் சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று வாசிக்கிறோம். முதலாவது நடக்கிற ஒரு சம்பவம், எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். எல்லாரும் சந்தோஷமாக பாட்டு பாடி துதித்து கொண்டு வர்றாங்க ஹோசன்னா என்று. இயேசு மாத்திரம் அந்த பட்டணத்தை பார்த்து அழுகிறார்.
ஏன் அந்த பட்டணத்தில் இருக்கிற கட்டடத்தை பார்த்தால அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை நினைத்து அழுகிறார். ஏன் அவர் அழுகிறார்? 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீ உன்னுடைய இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும், நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாமல் போய்விட்டாயே என்று இயேசு அழுகிறார். அதாவது அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் மெய்யான சமாதானத்தை அறிந்து கொள்ளவில்லை, தங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அதை நினைத்துதான் இயேசு அழுகிறார். ஏன் அதற்காக அழ வேண்டும்? இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே பட்டணத்தில் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் பட்டணத்தில் 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை இயேசு சுகமாக்கி எழும்பி நடக்க பண்ணினார். அவன் சுகம் பெற்றது பட்டணம் முழுவதும் செய்தியாய் பரவிற்று. அங்க இருக்கிற மத தலைவர்களுக்கு கூட தெரிந்தது எப்படி இந்த அற்புதம் நடந்தது. இயேசு குணமாக்கி இருக்கிறார். 38 வருஷ வியாதியஸ்தனை சுகமாக்கி தான் வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே மாதிரி யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பிறவி குருடனாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு கண் தெரியாத மனிதனுக்கு அற்புதமாய் கண் பார்வையை இயேசு கொடுத்து அவனை கூட எல்லாரும் அறிந்திருந்தாங்க, மத தலைவர்களும் அறிந்து கொண்டாங்க. இவன் எப்படி கண் பார்வை அடைந்தான்? குருடனாய் இருந்தான், பிறவிலேயே குருடன், எப்படி பார்வை வந்தான் சொன்னா இயேசு. அந்த இயேசு செய்த அற்புதங்கள் அந்த பட்டணம் முழுவதிலும் பரவினது. அப்போ ஒரு பிறவி குருடன் குணமாக்கப்படுகிறான், 38 வருஷ வியாதேசன் சுகமாகிறான். இந்த அற்புதத்தை எல்லாம் அறிந்தும் கண்டும் இதை பற்றி கேள்விப்பட்டும் கூட அவங்களுக்கு இயேசு மேல விசுவாசம் வரவில்லை, இயேசுவை நம்பவில்லை. அவர் சமாதானத்தை குறித்து பேசுகிறார், ஆனால் அதை குறித்து அவங்களுக்கு அக்கறை இல்லை. எங்களுக்கு தேவாலயம் இருக்கிறது, காணிக்கை செலுத்துகிறோம், பலி செலுத்துகிறோம், எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய அந்த பழக்க வழக்கம், எங்களுடைய முன்னோருடைய வழக்கம், பாரம்பரியம், சடங்காச்சாரம், அதில் தான் அவருடைய நோக்கம் இருந்தது. மெய்யான ஆண்டவரை, மெய்யான இரட்சகரை, சமாதான பிரபுவை அவள் அறிந்து கொள்ளவில்லை. அதனால் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டது. இந்த மக்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், இவங்களும் ரட்சிக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ முறை உங்களை தேடி வந்தேன், அற்புதம் செய்தேன், என்னுடைய அன்பை வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்தேன். இந்த மக்களோ சமாதானத்தை கேட்டவளை புறக்கணித்து விட்டார்களே என்று அதை நினைத்து ஆண்டவர் அழுகிறார். இன்னைக்கு மனிதர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா? நிம்மதி இருக்குதா? பக்தி இருக்குது, பக்தியான தெய்வ வணக்கம் இருக்குது, அதுக்காக பணம் செலவு பண்ணுறீங்க, உங்களை வருத்தி கொள்றீங்க. மெய்யான சமாதானம் உங்களுக்கு உள்ளத்தில் இருக்குதா? அந்த நிம்மதி உங்களுக்கு இருக்குதா? அந்த சமாதானத்தை உண்மையாக நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அந்த சமாதானத்தை கொடுக்கிற இரட்சகரை நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக இயேசு கண்ணீர் வடிக்கிறார், உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த ஜனங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களே, சிலர் நிம்மதி இல்லாமல் தற்கொலை பண்ணி சாகுறாங்களே, குடித்து 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 மறித்து கொண்டிருக்கிறாங்களே, சூதாட்டத்துக்கு அடிமைப்பட்டு தற்கொலை பண்ணி சாகுறாங்களே, கடன் பிரச்சனை வியாதினை தற்கொலை பண்ணி சாகுறாங்களே. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் அவர் உங்களை பார்க்கிறார். உங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம செத்து போனா நலமா இருக்கும் நீ நினைக்கிறீங்களே, உங்களுக்காக இயேசு அழுகிறார். என் மகனே, என் மகளே, நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தான் நான் சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இயேசு சமாதான பிரபு. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். தேவ சமாதானம், என்னுடைய சமாதானம், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, மதுபானம் கொடுக்கிற அந்த கொஞ்ச நேர நிரந்தரமற்ற சமாதானம் அல்ல, கண்களின் இச்சை, மாமிச இச்சை, நடனங்கள், இது களியாட்டுகள், இதில் போய் நீ பெற்றுக்கொள்கிற அந்த கொஞ்ச நேரம் உலக சிற்றின்ப சமாதானம் அல்ல, ஒரு நிரந்தரமான ஆத்ம அமைதி. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குதா? யோசித்து பாருங்க. மகளே உனக்குள்ள இருக்குதா? மகனே உனக்குள்ள இருக்குதா? பணம் இருக்குது, வசதி இருக்குது, பக்தி இருக்குது, சமாதானம் இல்லையே. ஏன்? ஏதோ ஒரு பாவம் உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பாவ பழக்கம் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நீங்க நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்க. முன்பு செய்த பாவம் தொடர்ந்து வருகிறது, சமாதானம் இல்லை. இப்படி சமாதானம் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக இயேசு பரிதபிக்கிறார். அவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தது நமக்கு சமாதானத்தை கொடுக்க. கொலைசேர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவருடைய இரத்தம் தான் நம்முடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே தர முடியும். பாவமர நம்மை கழுவி அந்த சமாதானத்துக்கு எடுக்கிற பாவங்களை மாற்றி சமாதானத்தை தர முடியும். அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
சமீபத்தில் ஒரு சம்பவத்தை நான் அறிந்தேன். ஒரு தாயார் இங்கே தேவனுடைய கூடாரத்துக்கு ஜெபிக்க வந்தார்கள். அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி வந்திருக்கிறாங்க. சமாதானத்தை தேடி எத்தனையோ இடத்துக்கு அலைந்து பணம்லாம் செலவு பண்ணி ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் யாரோ இயேசுவை பற்றி சொல்லி எங்கள் அனுப்பினதுனால வந்திருக்கிறாங்க. வந்தபோது எங்களுடைய ஊழியத்தில் உள்ளவங்க போய் அன்பாக பேசி உங்களுக்கு ஜெபிக்கணும், இல்லை நான் போய் முதல்ல இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுறேன்னு முழங்கால் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அழுகிறாங்க, கண்ணீர் விட்டு ஏங்கி அழுகிறாங்க. அவங்களுக்கு 70 வயது ஒரு தாயார், இயேசுவை அறியாத ஒரு தாயார் முதல் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. கூட அந்த தம்பி போய் அவங்களை ஆறுதல் படுத்தி, அழாதங்கம்மா, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், என்ன வியாதியானால் இயேசு சுகமாக்குவார், பிரச்சனைனால மாற்றுவான்னு ஆறுதல் படுத்தி, நான் இல்லை ஆண்டவர்கிட்ட நான் ஒரு காரியத்துக்கு அழுகிறேன். அவர் இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு, என் பாவம்லாம் எனக்கு காண்பிக்கப்படுது. நான் சின்ன வயசுலேருந்து செய்த பாவம் அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த பாவத்தினால தான் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்பதை நான் உணர்ந்துட்டேன். ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை, நான் அவர்கிட்ட அழுகிறேன்னு அழுது ஜெபிக்கிறாங்க. அப்படின்னு அந்த தம்பி தூரமாக ஒதுங்கி நின்றுட்டாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு நிம்மதி கொடுங்க, சமாதானம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஜெர்மனி முடித்த பிறகு பாருங்க அவருடைய முகமே மாறிவிட்ட சமாதானம். அவங்க சொல்கிறாங்க, என் உள்ளவத்தை விட்டு எத்தனையோ, அதாவது பல வெயிட் கிலோ கணக்கில் ஒரு பாரமாக இருந்தது என்னை விட்டு எடுத்து போடப்பட்டமா லகுவாயிட்டேன், ஒரு சமாதானம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னம்மா இப்படி அழுதீங்க? இல்லை, நான் உள்ளே வந்தோடனே இயேசு கிறிஸ்து பாவத்தெல்லாம் எனக்கு காண்பித்தார். இந்த பாவங்களெல்லாம் நீ செய்துட்டு வந்ததுனால தான் உனக்கு நிம்மதி இல்லை, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், ஆனால் நீ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அறிக்கையிட்டு அழுது ஜெபம் பண்ணினேன். அவங்க சொன்னாங்க, என் கணவர் குடிச்சிட்டு வந்து என்னை அடித்து கொடுமைப்படுத்துவார். என் கணவருடைய கொடுமை தாங்காமல் விஷம் வச்சு அவரை நான் கொன்னுட்டேன். இதெல்லாம் இயேசு எனக்கு காண்பித்தா. நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறேனே, அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன். இயேசு என் பாவத்தை மன்னித்து இப்போ எனக்கு ஒரு நிம்மதி, சமாதானம். இதுதான் இயேசு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு. எனக்கு அன்பானவர்களே, எபிரேயர் 9:22 வேதம் சொல்லுகிறார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பரிசுத்தமுள்ள ரத்தம். அதற்காகத்தான் பாருங்க, மிருகங்கள் பறவைகளை இன்றைக்கும் பலி செலுத்துகிற பழக்கம் இருக்கிறது. அது எபிரேயர் 9:12 வேதம் சொல்லுகிறாரு. இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, பறவைகள், மிருகங்கள் இவைகளுடைய வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை இயேசு சிந்தி நமக்காக பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது என்று வசனம் சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய மனசாட்சியை, குற்ற மனசாட்சியை மாற்றி ஒரு நிம்மதி, சமாதானத்தை தர முடியும். உங்களுடைய பாவம் அன்மைக்கப்பட்ட நிச்சயம் இருக்குதா, நிம்மதி இருக்குதா, சமாதானம் இருக்குதா? ராத்திரி படுக்க போகும்போது நிம்மதியாக சமாதானமாய் உறங்க முடிகிறதா? இல்லை மனசாட்சி காயப்படுத்துதா, குற்றப்படுத்துதா? உன்ட்டு இந்த பாவம் இருக்குது, அந்த பாவம் இருக்குது, இந்த பாவம் செய்த, அந்த பாவம் செய்த, நிம்மதியே இல்லாமல் தவிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இயேசு கண்ணீர் வடிக்கிறார். உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவளை இன்றைக்காவது நீ அறிந்து கொள் மகளே, அறிந்து கொள் மகனே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு மெய் சமாதானத்தை தருவார். ரெண்டாவது, இயேசு இந்த இடத்துல தேவாலயத்தில் வந்தபோது இன்னொரு காரியம் நடக்கிறது. முதலாவது, எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுகிறார், சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று. ரெண்டாவது, 45வது வசனத்தில் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இப்போ எருசலேம் பட்டணத்துக்குள்ளே இயேசு வந்து விட்டால் பிரம்மாண்டமான தேவாலயம், மக்கள் அங்கே ஆண்டவரை தொழுது கொள்ளுவார்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே போனால் வியாபாரம் நடக்குது. அங்கே ஆடு வியாபாரம், மாடு வியாபாரம், புறாக்கள் வியாபாரம், மணி எக்ஸ்சேஞ்ச் வியாபாரம், எல்லாம் வியாபார ஸ்தலமாக்கிட்டாங்க.
பணம் சம்பாதிக்கிறதா நோக்கம். தேவாலயம் என்பது தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள, அங்கே ஆண்டவரை பார்க்க மக்கள் வருவாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிற மத தலைவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. பணம் 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 சம்பாதிக்கிறதுக்கு தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்கள். இயேசுக்கு கோபம் வந்து விட்டது. அதனால எல்லாத்தையும் அந்த சவுக்கை உண்டாக்கி அடித்து விரட்டி சுத்தம் பண்ணி தேவாலயத்தை சுத்திகரித்தார். அதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ரெண்டாவது, இயேசு செய்த தேவாலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் தெரியுமா? நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 3:16 வேத வசனம் சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர் 3:16 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 6:16 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அப்போ இன்றைக்கு இயேசு வாசம் பண்ணுகிற ஆலயம் எது? நம்முடைய சரீரம். இங்கே தான் ஒரு வாசம் பண்ணுகிறார். நம்ம எங்கெங்கே தேடி போகிறோம், கடவுள் எங்கே இருக்கிறான்னு தேடி. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன். மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ணுவது இல்லை. நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தா உனக்குள் வந்து உன் சரீரத்தில் வாசம் பண்ணுவேன். அப்போ நீ தான் தேவனுடைய ஆலயம், உனக்குள்ளே தான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறா? பீடி பிடிச்சு புகையினால இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. மதுபானம் குடிச்சு இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி தானே பாவத்தினால உங்களுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிற சரீரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு சரீரத்தை கெடுத்தால் உன்னை நான் கெடுப்பேன். அப்போ தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை ஒரு மனிதன் பாவத்தினாலே பாழாக்கினால், குடி, இந்த மாதிரி விபச்சாரம், வேசித்தனம், போதை வஸ்துகள், இந்த மாதிரி தீட்டான காரியங்களை பயன்படுத்தி சரீரத்தை தீட்டுப்படுத்தினால் எப்படி ஆண்டவர் உள்ள வந்து வாசம் பண்ண முடியும்? எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த தீட்டுப்படுத்துகிற பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெறணும். விட முடியலையா? அந்த புகைப்பிடிக்கிறத விட முடியல. பக்தியாக தான் இருக்கிறேன், தெய்வத்தெல்லாம் தேடுறேன், பீடி சிகரெட்டை விட முடியலையே. 40 நாள் விரதம் இருந்து பார்க்குறேன், நான் உபவாசம் இருந்து பார்க்குறேன், பக்தியாக தான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், கோயிலுக்கெல்லாம் போகிறேன், என்னை வருத்தி கொண்டு போகிறேன். ஆனால் பீடியை விட முடியலையே, சிகரெட்டை விட முடியலையே. எப்பண்டா முடியுன்னு காத்திருந்து மதுபானம் குடிச்சிடறேன்னு குடியை விட முடியலையே. அப்போ இந்த மாதிரி பொடியை விட முடியல, ஹான்ஸை விட முடியல. இந்த மாதிரி பாவத்தினால சரீரம் கரைப்படுத்தப்பட்டு தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போ எப்படி ஆண்டவர் உங்களோட வாசம் பண்ண முடியும்? எப்படி நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சி, ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அதுதான் உங்களை பாதிக்கிறாரு. அப்போ ஆண்டவர், நீங்கள் விட முடியலன்னு சொல்கிறீங்கல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். அதுதான் இயேசு செய்கிறார். அற்புதம். ஒரு சகோதரி சாட்சி சொன்னால, 29 வருஷம் ஒரு பக்கம் மதுபானம், இன்னொரு பக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம், சரீரம் தீட்டுப்பட்டு போனது, குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடப்பது, வீடு இல்லாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் சரீரத்தில் நாற்றத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கிறது. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள தான் இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் நீங்கள் பாவத்தினால இந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுத்து சரீரத்தை தீட்டுப்படுத்திட்டீங்க. பொடியினாலும், வெத்தலை பாக்கினாலும், புகையிலையினாலும், இந்த மாதிரி பீடி சிகரெட்டினாலும், மதுபானத்தினாலும், இந்த போதை வஸ்துகளாலும் உங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை தீட்டுப்படுத்திட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பரிசுத்தமாக விரும்புகிறேன். தேவாலயத்தை சுத்திகரித்ததை போல இன்றைக்கு உங்களுடைய ஆலயமாய் இருக்கிற சரீரத்தை ஆண்டவர் சுத்தம் பண்ண விரும்புகிறார். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவரால் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். பாருங்க, அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தாருல்ல. ஒரு சமயம் ஒரு நண்பர் ஒரு அனுபவத்தை எழுதினார். 40 வருஷம் மதுபானமா, 40 வருஷம் மதுபானம் குடிச்சு சரீரெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு, உள்ளுக்குள்ளே பார்த்தெல்லாம் பாதிக்கப்பட்டு, டாக்டர் சொல்ல செத்து போயிடுவீங்க இதுக்கு மேலே குடித்தா. ஆனாலும் விட முடியலை. அதனால் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வீணாகி, அப்புறம் அதை விட ஹான்ஸ், அந்த வாய்க்குள்ள வைக்கிறாங்களே போதை தரக்கூடிய அந்த பாக்குன்னு, அது இல்லாமல் இருக்க முடியாது. பெட்டுக்குள்ளேயே எங்கே பார்த்தாலும் வச்சுருப்பாராம். அது தப்புன்னு தெரியுது, பணமெல்லாம் வீணாகுது தெரியுது, சரீரம் பாதிக்கப்படுது தெரியுது, விட முடியலையே. இதுதான் மனிதனுடைய பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனை இன்னைக்கு அதுதானே, விட முடியலையே. இது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, பழகிட்டேனே, நண்பர்கள் பழக்கி விட்டுட்டாங்க, விட முடியலையே. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை தருகிறேன்.
உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற அந்த பாவத்திலிருந்து விடுதலை. தேவனுடைய ஆலயமாக இருக்கிற உன் சரீரத்தை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதை ஒன்று தான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. மதுபானத்திலிருந்து, போதை வஸ்துகள், இந்த பீடி சிகரெட்டில் இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த காரியம் எனக்கு வேண்டாம், என்னால் விட முடியல, உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. விடுதலை. அந்த நண்பர் சொன்னார், 40 வருஷம் நான் மதுபானம், 25 வருஷம் ஹான்ஸ் போடுற பழக்கம், விட முடியல. ஒரு நாள் அவர் இந்த மாதிரி செய்தியை டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தன் தலையில் கை வைத்து தானே ஜெபித்தார, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னால் விட முடியலையே, என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே, இது என்னை தீட்டுப்படுத்தி எல்லா சமாதானத்தை கெடுத்து ஆசீர்வாதத்தை கெடுக்குது, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கை வைத்து அழுதார். உண்மையான விடுதலைக்காக ஏங்கினார். அந்த நேரம் ஒரு கரம் அவரை தொட்டார். இயேசு அவரை தொட்டார். பாருங்க, மனிதன் முகத்தை பார்க்கிறான், இயேசுவோ இருதயத்தை பார்க்கிறவர். உண்மையா எனக்கு விடுதலை வேணும், நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடனே இயேசு தொட்டார். அவர் சொன்னார். அதன் பிறகு அந்த எண்ணமே இல்லை. 2 வருஷம் ஆகிவிட்டார் அவர் விடுதலை பெற்று. இந்த 2 வருஷத்தில் அதன் பிறகு மதுபானமும் கிடையாது, ஹான்ஸும் கிடையாது, பூரண விடுதலை. அவ்வளோ சந்தோஷமாய் தன் அனுபவத்தை எழுதி இருக்கிறார். உங்களுக்கு செய்வார். உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற பாவ காரியத்தில் இன்னைக்கு விடுதலை. உங்களுடைய சரீரத்தை பாழாக்குகிற அந்த பாவ பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, மெய்யான ஒரு விடுதலைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். தேவாலயத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தினதை போல அவர் வாசம் பண்ணுகிற உங்களுடைய சரீரத்தை அவரே பரிசுத்தப்படுத்தி அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். நீங்கள் பரிசுத்தம் அடைகிற நாள். இதுவரை தொடர்ந்து வந்த பாவத்திலும் கட்டுகள் அறுக்கப்படுகிற நாள் இது. இன்றைக்கு விடுதலை, சமாதானத்தை தருவார். பாவத்திலிருந்து விடுதலை தருவார். 3வது, இந்த நாளில் நடந்த இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா? இயேசு தேவாலயத்தில் அதை சுத்திகரித்து கொண்டிருந்த போது அந்த தேவாலயத்தின் வாசலில் நிறைய பிச்சைக்காரங்க, அந்த தர்மம் எடுக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல, பல வியாதியஸ்தர்கள். பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இதே காரியத்தை குறித்து சம்பவம் எழுதப்படுகிறது. இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்து கொண்டிருந்த பொழுது, எல்லாரும் அடித்து விரட்டி தேவாலயத்தை சுத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அவர்களை இயேசு சுஸ்தமாக்கினார். ஜீசஸ் ஹீல்டு தம். கண்ணு தெரியாதவங்க, சப்பானிகள், அங்கே தேவாலயத்தில் வர்றவங்கள்ட்ட தர்மம் எடுக்க உட்காந்துருப்பாங்கல்ல, கண்ணு தெரியாமல் அவங்கெல்லாம். இயேசு தேவாலயத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. இயேசு இங்கே வந்திருக்கிறார். கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே நீ வந்துட்டாங்க, எங்களை குணமாக்குங்க, கண்ணு தெரியல, நடக்க முடியலன்னு சொல்லி இயேசு பாருங்க கோபத்தோடு நிற்கிறாரு. தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி சவுக்கு எடுத்து அடித்து தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இவங்க வர்றாங்க, சப்பானிகளும் குருடரும் இயேசுவே எங்களுக்கு சுகம் வேணும்னு கேட்குறாங்க. இயேசு என்ன செய்கிறார்? அவங்கள பார்த்த உடனே மனதுருகினார். அவங்களுக்கு அற்புதம் அவர்களை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் செய்த இன்னொரு அற்புதமான காரியம், வியாதியஸ்தரை குணமாக்கினார். வியாதியோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆஸ்துமா வியாதியா, கேன்சர் வியாதியா, ஆத்தரைட்டிஸ் வந்துட்டா, மூச்சு விட முடியல, திணறீங்களா? குழந்தைக்கு வியாதியா, கை கால் வளைஞ்சிட்டா, ஏதோ ஒரு வியாதினாலே பாதிக்கப்பட்டுட்டீங்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பாருங்கள், இயேசு கோபத்தோடு கூட நின்று தேவாலயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த குருடர் சப்பானிகள் இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே அப்படியே மாறிட்டார். அந்த கோபம் எல்லாம் போய்விட்டார். அது தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினதுனால அவங்க மேலே கோபம். இந்த ஜனங்களை பார்த்த உடனே மனதுரை, ஐயோ இந்த கண்ணு தெரியாமல் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களே, மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு. ஏன் உங்களுக்கு அற்புதம் செய்தார்? வேத புஸ்தகத்தில் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு வியாதியஸ்தரை கண்ட பொழுது மனதுருகி அவர்களை குணமாக்கினார். வியாதியஸ்தரை பார்க்குறார். வியாதியோடு வரவங்களை பார்த்தா இயேசுக்கு ஒரு மனதுருக்கம் வந்துடும். ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில் கஷ்டப்படுறாங்க, பிசாசு இவங்களை வியாதியில் கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்துகிறார். மனதுருக்குகிறவர் இயேசு. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41-42 வசனம் வாசித்தால், இயேசுகிட்ட ஒரு மனிதன் கதறுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகுமே, நான் இந்த தொழுநோயினால் கஷ்டப்படுறேன், சரீரெல்லாம் அழுகி நாற்றம் எடுக்குது, இது தீட்டான வியாதி, நீ என் குடும்பத்தார் கூட பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்னை புறம்பே தள்ளுறாங்க.
இயேசு அவனை பார்த்த உடனே மனதுருகினார். வசனம் சொல்லுகிறது, Jesus was moved with compassion and stretched forth his hand and touched him and healed him. இயேசு அவனை பார்த்து மனதுருகி தன் கரத்தை நீட்டி அவனை தொட்டு குணமாக்கினார். வியாதியில கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்காக மனதுருகுகிறவர் இயேசு. ஐயோ, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே, வியாதியில வேதனைப்படுகிறாங்களே, நீ மனதுருகி அற்புதம் செய்கிறவர் இயேசு. பிரியமானவர்களே, அவருடைய மனதுருக்கத்தை இன்றைக்குமே நான் உணர முடிகிறது. ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜப நாளும் அவருடைய நடக்கும் கடைசி சனிக்கிழமை ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. கடைசியில் தங்களுக்காக ஜெபிக்க வந்த முழங்கால் படியிடுவாங்க. நான் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டே வந்தேன். அப்பொழுது ஒரு வாலிப மகள் முக்காடு போட்டால், இது வரைக்கும் முக்காடு போட்டிருப்பாங்க. அந்த மகள் இங்கே வரைக்கும் மூடி இருந்தாள், முகமே தெரியலை, அது யாருன்னே தெரியல. இங்கே வரைக்கும் அந்த முக்காடு அப்படியே மறைக்கப்பட்டிருந்தது. அதனால் நான் ஜெபித்து கொண்டே வரும்போது அந்த மகள் மேலே கை வச்ச உடனே, ஏன் இங்கே வரைக்கும் அந்த மகள் மூடி இருக்கிறாங்க, முக்காடு இவ்வளோ தானே போடுவாங்கன்னு சொல்லி நான் நின்று அந்த முக்காட்டை நீக்கும்படி அந்த மகளோடு பேசினேன். அப்போ அவளின் முகத்தை என் பக்கமாய் திருப்பி முக்காட்டை எடுத்த உடனே என் இருதயம் அதிர்ந்து விட்டது. ஒரு வாலிப பெண், ஒரு கொடிய சரும வியாதி, முகமெல்லாம் அப்படியே கருப்பு கருப்பு கருப்பாக ஒரு குஷ்டரோகம் வந்ததை போல அருவருப்பாக காணப்பட்டது. அவள் சொன்னாலே, உடம்பெல்லாம் என் சரீரமெல்லாம் இப்படிதான் இருக்குது, எல்லாம் மூடி இருக்கிறாள், சரீரத்தை முழுவதும் மூடி இருக்கிறாள். சரீரத்தை மூடில முகத்தை மூடிக்கொண்டு எப்படி நடக்கிறது, எப்படி பிரயாணப்படுவது? மகள் அதனால் தான் வெட்கப்பட்ட முகத்தை மூடி இருந்தாள். பார்க்க அகோரமாய் வேதனையாய் இருந்தது. அழகான ஒரு முகம் அகோரமாய் மாறி இருந்தது கொடிய வியாதியினால. நான் அவளை பார்த்தபோது அவளுடைய கண்களிலே கண்ணீர். அதை பார்த்தபோது என் இருதயம் உடைந்தது. இயேசுடைய மனதுருக்கம் என் இருதயத்தை பாதித்தது. இயேசு அந்த மகளுக்காய் மனதுருகுகிறதினால் என் ஆவியிலே உணர முடிந்தது. என் அதை பார்த்து என் இருதயத்திலே ஒரு வேதனை துக்கம் பெருகிட்டு என் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அது நான் அல்ல, இயேசுடைய இந்த மனதுருக்கம் இறங்கினது ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் அவர். அந்த மகளுக்காக அவர் பரிதபித்தார். அதை பார்த்தோன்னே இருதயம் உடைந்து விட்டது. அந்த மகள் பஸ்ஸில் டிராவல் பண்ணி வரும்போது எப்படி வந்திருப்பாள், முகத்தெல்லாம் மூடி, யாருக்கும் தெரியாமல். ஆனால் டிக்கெட் எடுக்க அவன் முகத்தை காமிச்சிருக்கணுமே, மற்றவங்க பார்த்துருவாங்களோன்னு பயந்து பயந்து முகத்தை மூடி வீட்டை விட்டு வெளியே வர முடியாதே. ஒரு வாலிப மகள், அவருடைய எதிர்காலம், அவருடைய பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய துக்கம் வேதனை இருந்திருக்கும், அவருடைய உள்ளத்தில் எத்தனை கேள்வி இருந்திருக்கும். ஏன் எனக்கு எப்படி, நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு எப்படி என்றெல்லாம் எத்தனை கேள்வி இருந்திருக்கும். அதை இருதயத்தை உடைத்தார். அவள் மீது கை வைத்த போது என் கண்கள் சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார்த்தது. அந்த சிலுவையில் அவர் அழகற்றவராய் தொங்குகிறார். ஏசாயா 53:2 சொல்லுகிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அழகான இயேசு, சௌந்தரியமான இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு முகத்திலே குத்தி அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்து முகமெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் ரத்தம் அடிய அகோரமாய் தொங்குகிறார். அழகையெல்லாம் இழந்து விட்டார். அவர் அழகை இழந்தவராய் சிலுவையிலே தொங்க என்ன காரணம்? இந்த வியாதி நிமித்தம் அழகை இழந்து நிற்கிற இந்த மகளுக்கு அற்புதம் செய்யத்தானே. நான் அப்படித்தான் ஜெபித்த, சிலுவையில் அழகெல்லாம் இழந்து தொங்கி நீங்கள் ஆண்டவரே, இந்த மகளுடைய அழகை நீ திரும்ப கொடுக்கணும், இந்த அகோரத்தை மாற்றணும், இந்த பொருளாத வியாதி விலகணும். நான் கண்ணீரோட ஜெபித்தேன். என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இது என்னுடைய கண்ணீர் அல்ல. எத்தனை பேருக்கு ஜெபிக்கிற ஆண்டவர் இந்த பாரத்தை உண்டாக்கி இயேசுடைய மனதுருக்கத்தை நான் பார்க்க முடிந்தது. ஜெபித்து விட்டு கடந்து போய்விட்டேன். ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதம் அந்த மகள் வந்தபோது அதே மகள் அதே இடத்துல முழங்கால் படிட்டு அந்த மகளை பார்க்க முடிந்தது. இப்போ அவருடைய முகரூபமே மாறி இருந்தது. ஒரு தழும்பும் இல்லை, ஒரு வியாதியும் இல்லை, முகமே பளிச்சின்னு அவ்வளோ ஒரு தேவதூதனை போல அவ்வளோ ஒரு அழகான முகம். அதைத்தான் இந்த கொடிய வியாதி அகோரமாக்கி வைத்திருந்தது. ஆண்டவர் அவள் இழந்து போன அழகை திரும்ப கொடுத்தார். அந்த வியாதியை மாற்றி அற்புத சுகம் கொடுத்தார். இவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த மகளுக்கு. இப்போ ஆனந்த கண்ணீர். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் இயேசு மாற்றினார். அதுக்கு தான் இயேசு நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற
வியாதினாலே துக்கம் அடைந்து நிற்கிறீங்களா? வியாதி நிமித்தம் சரீரம் பாதிக்கப்பட்டு மெலிந்து உருவத்தை எல்லாம் சுகத்தை இழந்து உருவமே மாறி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கிட்னி பாதிச்சிட்டது, இருதயம் பாதிச்சிட்டது, சரீரமே போச்சு, அழகையெல்லாம் இழந்து சுகத்தை இழந்து பலனை இழந்து படுக்கையில் இருக்கிறீங்களா? நடக்க முடியல, கையை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, கண்ணு பாதிக்கப்பட்டு போச்சு, சாப்பிட முடியல, மூச்சு விட முடியல, கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உருவமே மாறிவிட்டது இந்த வியாதினால் என்று நினைக்கிறீங்களா? சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பாருங்க. உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரியுடைய நோய்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 8:17 உங்களுடைய பலவீனங்கள் நோய்களை தன் மேலே ஏற்றுக்கொண்டார். உங்களை குணமாக்க தன் கைகளிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் இன்றைக்கு இயேசுவே கூப்பிடும் பொழுது அவர் தன்னுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த தேவாலயத்தில் குருடரும் சப்பானிகளும் வந்து இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே இயேசுடைய இருதயம் உடைந்து விட்டது, மனதுருக்கம், அப்படி கோபமெல்லாம் மாறிவிட்டது. இந்த மக்கள் மேல ஒரு பரிதாபமும் பாசமும் அன்பும் உண்டாகி இயேசு அவங்களை எல்லாம் குணமாக்கி மகள பண்ணினார். எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இயேசு எனக்கு கண் பார்வை தந்துட்டார், இயேசு என்ன நடக்க பண்ணிட்டார், சந்தோஷமா ஓடி இருப்பாங்க. அதுக்கு தான் இயேசு இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். உங்களை குணமாக்க, உங்களுக்கு அற்புதம் செய்ய விசுவாசிங்க. எனக்கு செய்வார்னு விசுவாசிங்க. என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய நிந்தை மாற அற்புதத்தை செய்வார். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய வேதனைகள் மாற ஒரு அற்புதம் செய்வார். அவர் உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, எனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி இல்லை, என் பாவம் மன்னிக்கப்படணும், என்னை தொடர்ந்து வருகிற பாவம் அதெல்லாம் மாதிரி என் குற்ற மனசாட்சியில் நீங்கி மனசாட்சியில் ஒரு சந்தோஷம் வேணும். அதுக்காக ஜெபம். ரெண்டாவது, விடுதலைக்காக ஜெபம். மூன்றாவது, சுகத்துக்காக ஜெபம். நான்காவது, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் செய்ய போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. உங்கள் வீடுகளில் கூட முழங்கால் படியிடுங்க. நம்மை முழங்கால் படியிடும்போது ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்துகிறோம் என்ற அர்த்தம். முடியலை, வயசானவங்க பரவாயில்ல, உட்காந்து கொள்ளுங்க. எனக்கு முழங்கால நின்று பழக்கம் இல்லைன்னு உட்காந்து கொள்ளுங்க, பரவாயில்ல. மற்றவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நீங்கள் பாவத்தில் இருக்கிறோம், எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பாவம் என்னை அப்படியே வருத்திக்கிட்டே இருக்குது, துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து, இயேசுவே எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பணம் இருக்குது, வசதி இருக்குது, எனக்கு சமாதானம் இல்லை, என் மனசாட்சியை நான் வாதிக்குது, நான் நிறைய பாவம் செய்துட்டேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. வாலிப வயசில் செய்த பாவம், எங்கள் அப்பா அம்மாவை துக்கப்படுத்தின பாவம், என் மனைவியை வேதனைப்படுத்தின பாவம், என் குடும்பத்தாரை துக்கப்படுத்தின பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் எனக்கு மன்னிச்சு எனக்கு நிம்மதி கொடுங்க, சமாதானம் கொடுங்க. நீ கேட்குறீங்களா? அப்படியே இருதயத்தில் கை வைத்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. இயேசுவே உங்கள் பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் நீங்க வாங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க. எனக்கு நிம்மதியே இல்லை, தூங்கவே முடியல, இரவும் பகலும் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறேன். உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவிடுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. மகளை ஜெபம் பண்ணுமா, மகனை ஜெபம் பண்ணு, மகனே வாலிப தம்பி ஜெபம் பண்ணப்பா. ஐயா தகப்பனாரை ஜெபிங்க ஐயா. இது இன்னும் சமாதானம் இல்லாமல் எவ்வளோ காலம் வாழ போறீங்க? இயேசுவே எனக்கு சமாதானம் கொடுங்க, சமாதானம் கொடுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க. இருதயத்தில் கை வச்சு கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க. இயேசுவே எனக்கு சமாதானம் தாங்க. இயேசுவே எனக்கு நிம்மதி தாங்க. எனக்காக சிலுவையில் நீங்க மரித்ததை விசுவாசிக்கிறேன். சமாதானம் தாங்க. தகப்பனே, அநேகர் ஜெபிக்கிறாங்க ஐயா, கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க ஐயா, எனக்கு சமாதானம் இல்லையே, ஒரு நிம்மதி இல்லையே, எங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லையே. இயேசுவே இயேசுவே சமாதான பிரபுவே, என் வாழ்க்கையில வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எனக்கு சமாதானம் தாங்க, என் பாவத்தை மன்னிங்க என்று ஜெபிக்கிறவங்களை பாருங்கப்பா. இந்த மகனை பாருங்க, இந்த மகளை பாருங்க, இந்த தகப்பனாரை பாருங்கப்பா. இப்போ உங்க ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்க ரத்தத்தினால உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பாவ மன்னிப்பின்
உள்ளத்துல சமாதானம் வரட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் பாவத்தை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் இருதயம் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க துதிங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவுகிறது, என்னை பரிசுத்தப்படுத்துகிறது ஸ்தோத்திரம், என் பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒழிகிறது ஸ்தோத்திரம், என் உள்ளத்துல வாங்க, என் இருதயத்தில் வாங்க, எனக்கு ஒரு புதிய இருதயம் தாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களை சுத்திகரிக்கிறது. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை நீர் மன்னித்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம், சுத்திகரித்து விட்டு உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி விட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதுவரை நீங்கள் செய்த எல்லா பாவத்தை ஆண்டவர் மன்னித்து தன் ரத்தத்தினால் உங்களுடைய இருதயத்தை கழுவி உள்ளத்தில் சமாதானத்தை தந்து விட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.